மாமிசத்தின் அடையாளம். நீ வயசை பார்க்காத, என்ன பாருன்னு சொன்னார். அவன் வயசை பார்த்தா சிரிச்சான். சரி, விசுவாசம் இல்லாத பிள்ளைக்கு குழந்தை கொடுக்க முடியாதுன்ட்டு ஓடியே போயிட்டார் ஆண்டவர். திரும்ப 100 வயசில் வரார். ஆபிரகாமுக்கு 100 வயசில் அதே வார்த்தை தான் சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். அப்போ உடனே தரையில் குப்பரை படுத்துட்டு அவன் சொல்கிறான், இந்த வயசான காலத்தில் என்ன பிள்ளை கிடைக்குமா, ஏன் பொய் சொல்கிறீரு அப்படின்னு மனசில் நினச்சிருப்பான். ஏழாமை, எல்லா மனிதனுக்கும் ஒரு ஏழாமைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர் என்ன சொல்வார், உமக்கு முன்பாக பிறந்த இஸ்மவேல் முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டணும், அவன் பிள்ளை கேட்டணும், எனக்கெல்லாம் பிள்ளை வேண்டாம். ஆனால் நிச்சயமான பிள்ளை தருவேன்னு சொல்லி பிள்ளையை கொடுத்தார் ஆண்டவர். கொடுமா கூடாதா? கொடும். அவர் கொடுத்தாரு. வயசை பார்க்கல, 75 வயசுல பெற்றுக்கிடலாம். ஆனால் விசுவாசம் இல்லைனாலும் 25 வருஷம் லேட்டு. இந்த விசுவாச பரீட்சைக்கு தான் அவர் என்ன சொன்னார், பிள்ளைய கொடுத்து நல்லா வளர வச்சு நல்லா வாழ வச்சுட்டு அதை எனக்கு பலியாத்தான்னு கேட்டார். அப்போ கொடுத்துட்டான், மறுக்கல. ஆகவே இங்கே ஜெயித்தான், அங்கே 75ல் தோத்தான், 100ல் ஜெயித்தான். 100ல் அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிள்ளை வளர்ந்த பிறகு பலியாக அதை நிறைவேற்றினான். அப்பொழுது ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். தான் தேவன். விசுவாசத்தில் ஜெயிக்கணும். விசுவாசத்தில் ஜெயிக்கலைன்னா எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என்ன குறை என்பதனை நாம் தான் உணர வேண்டும். அது அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து விசாரிக்கிறவராக இருக்க மாட்டார். நாம் தான் நம்மை விசாரிக்க வேண்டும். நம்ம தான் நம்ம சரிபடுத்த வேண்டும். உடைகளை எப்படி நம்ம சரிபடுத்துகிறோம், தலைமுடி எப்படி நம்ம வாரிக்கொள்ளுகிறோம், அதே மாதிரி நம்முடைய உள்ளத்தை வாரிக்கொள்ள வேண்டும். என்ன ப்ராப்ளம், அப்போ ஆண்டவர் பதில் தருவார். அதான் சரியான நேரம். என்ன குறையோ அங்கே நிவர்த்தி பண்ணப்பட்டால் அந்த இடத்திலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை மலையை போல் வர்ஷிக்க பண்ணுவார். இரட்டிப்பான நன்மையும் தருவார், நூறத்தனையான நன்மையும் தருவார். இப்போ சந்தோஷத்தில் கையை தட்டலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 147:14 வாசிப்போம். 147 அதிகாரம் 14 வசனம். அவர் உன் எல்கைகளை சமாதானம் உள்ளவைகளாக ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். என்ன சொல்லுகிறார்? உன் எல்கைகளை சமாதானம் உள்ளவதாக மாற்றுவார். அப்போ இந்நாள் வரைக்கும் நம்முடைய எல்கையில் சமாதானம் இல்லை. நம்முடைய எல்கையில் சத்துரு இருக்கிறான், நம்முடைய எல்கையில் பொறாமைக்காரன் இருக்கிறான், நம்முடைய எல்கையில் கோபக்காரன் இருக்கிறான், நம்முடைய எல்கையில் மந்திரவாதி இருக்கிறான், எரிச்சலை ஊட்டுகிறவன் இருக்கிறான், நம்முடைய அழிவை காண்கிறவனாக இருக்கிறான் நம்முடைய எல்கை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ இந்த விசுவாச பரீட்சையில் ஜெயித்தால் உன்னுடைய எல்கையை நான் பெரிதாக்குவேன், உன்னுடைய எல்கைகளில் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அடுத்தபடி என்ன செய்கிறார்? உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன். உயர் ரக உணவுகளை வைத்து நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்லுகிறார். இதுக்கு பிறகுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இப்படித்தான் இருக்கும். அவை சிறிது காலம் நம்ம என்ன செய்யணும்? பாட அனுபவிக்கணும், புலம்பக்கூடாது. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம். இந்த ஒரு ஆற்றுல இறங்கி நில்லுங்க, கழுத்தோட தண்ணி வந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. மூக்குக்கு மேலே தண்ணி வந்தால் கண்ணு மட்டும் 2 கண்ணு மட்டும் வெளியே இருக்கும், எல்லாம் தண்ணியில் அமிழ்ந்து அப்போ பயப்படுவீங்க இல்லையா? மூச்சு முட்டி செத்துருவோம். அது வரையும் பயப்பட மாட்டீங்க. நமக்கு மூக்கு முற்றுற மாதிரி பிரச்சனை வந்தாலும் வேதத்தில் அடிக்கடி ஆறுதலாய் பேசின வார்த்தை உண்டு, நீ பயப்படாது. அந்த வார்த்தையை மட்டும் தொட்டா போதும். பயப்படாமல் இருந்தால் அந்த நிமிடத்தில் மூக்கை தாண்டுகிற தண்ணியை கூட ஒரு அடிக்கு வற்றி போக அவரால் முடியும். கூடாதது ஒன்றுமில்லை. நல்லா சோதிப்பார். திராணிக்கு அளவுக்கு அதிகமாய் சோதிப்பார் உங்களை. எதுக்கு? திராணிக்கு அதிகமாய் கொடுக்க. ஒரு பொண்ணை கேட்போம், அவர் வைரத்தையே தந்துடுவார். தங்க கட்டியை கேட்போம்,
அவர் மாணிக்க கற்களையே கொடுத்துருவார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே, எல்லா கற்களை விட மேலானது பரிசுத்தம். அதை அவர் கொடுத்தா எவ்வளவு சுகமாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அதற்கு ஈடு இணையாக எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த பரிசுத்தம் என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு வஸ்திரம். அதை நீங்கள் பெற்றீர்களானால் நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாமே சமாதானமாய் சந்தோஷமாய் இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் திருப்தியாக வாழ வச்சுருவார். உச்சிதமான கோதுமை, உயர் ரக உணவுகள் உங்களுக்கு உண்டாகும். அப்படி உயர் ரக உணவு உண்டாகும்னா அதுக்கு பொருளாதாரம் வேணுமே, அது கொடுத்துருவார்ல, அது கொடுத்தா தானே அது வரும். வாக்கு தத்துவம் இப்படி தான் இருக்குது. உன் எல்கையை இப்போ சுருங்கி இருக்குது, அதை பெரிதாக்குவார், இன்னும் அகலமாக்குவார். ஆகவே உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அவர் மேலே பெரிதானால் அவர் உனக்குள்ளே வந்து உன்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி உன்னுடைய ஆஸ்திகளையும் பெருக பண்ணுவார். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. வேத வசனங்கள் இருக்கிறதே, வெண்கல கதவளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷமும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை நான் உனக்கு தருவேன் என்ற வேத வசனம் புறஜாதிக்கு இல்லை, நமக்கு தான் வசனம் வேலை செய்யும். ஆகவே விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் அடையலாம். நீ விசுவாசம் இல்லாவிட்டால் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்கலாம். ரெண்டு தான் சப்ஜெக்ட். அல்லேலூயா. ஆகவே யூ கேன் டிசைட். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தினம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனத்தை திரும்ப வாசிப்போம். 3 வேதவசனங்களை எடுத்துக்கொண்டோம். அதில் முதல் வசனம் அல்லேலூயா. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 17ம் 19. திரும்ப, உலகத்தை தேவன் வனாந்தரமாக மாற்றப் போகிறார். ப்ராபசி. அதனுடைய நகரங்களையும் அழிக்கப் போகிறார். ப்ராபசி. சிறைப்பட்ட கொஞ்சம் ஜனங்களை வீடுகளுக்கு திரும்ப போக விடாத கர்த்தர் என்னை மாற்றினார் என்று புலம்பக்கூடிய காலம் இப்பொழுதே வந்துவிட்டது. இந்த உலகத்தில் கையை தட்டலாம். இந்த நேரத்தில் வந்துவிட்டது, கையை தட்டலாம். இப்பொழுதே அழிவு. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கையை தட்டி, கையை தட்டி சிங்கக்கேவியோ. ஹல்லேலூயா. கடந்த வாரம் இப்படி தான் சொன்னார். ஒரு ப்ராபசி 9 மணிக்கு 3 நாளில் பெருமழிவுன்னு சொன்னார். சும்மா இருந்து அமெரிக்கா போய் ஒரு நாடை போய் அடித்து கொஞ்சம் நகரத்தையும் அழித்து கொஞ்சம் ஜனங்களையும் அழித்தது. அழிவுன்னு சொன்னால் அது நிறைவேறாமல் திரும்பாது. அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, உலகத்துக்கே சொல்லுகிற அழிவு அப்படியே நடக்குன்னா உங்களுக்கும் சொல்லப்படுகிற அழிவு உங்களுக்கும் உண்டாகும். அப்படி உண்டாகாமல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மனம் திருந்தினால் ஒழிய தப்பித்து போக முடியாது. தொடர்ந்து வாசி. அல்லேலூயா.
நீ அழுகி போன ஒரு கிளையை போல் இருக்கிறாய். அதாவது பட்ட மரத்தை போல் இருக்கிறாய், கனி கொடாத மரமாய் இருக்கிறாய், செழிக்காமல் இருக்கிறாய், வளர்ந்து போன ஒரு மரத்தை போல் இருக்கிறாய். பட்டய குத்தால், பட்டயத்தை கொண்டு ஒருவனை குத்தி கொன்று போட்டால் அவன் சரீரம் எப்படி இருக்கும்? இரத்த கரை படிந்ததாகவே இருக்கும் இல்லையா? அவன் வஸ்திரம் கிழிந்து போயிருக்கும். அது ஒரு உடுப்பு. ஹல்லேலூயா. திரும்ப அதை படி. உடுப்புன்னு சொன்னால் சட்டை, சட்டைன்னு சொன்னால் உடுப்பு, உடுப்புன்னு சொன்னால் விளவங்கோடு தமிழ் மக்கள் பேசுகிற வார்த்தை. உலகத்தில் வேறு எங்கேயும் பேச மாட்டாங்க. ஆவியானவர் பேசுகிற வார்த்தை விளவங்கோடு தமிழில் தான் பேசியிருக்காரு. ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களை போலவும், காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்பட்ட. ஹல்லேலூயா. தேசம் இதை காணும். எப்படி என்றால் ஒரு யுத்தம் நடந்தால் பட்டயத்தினால தானே குத்திடுவாங்க, இதை வெடி உண்டால போட்டுருவாங்க. அப்ப செதறி போகும்போது ஒரு பிரேதத்தில் ஒரு சட்டையை தைச்சி கொடுப்பாங்க. எப்படி தைச்சி கொடுப்பாங்க? அடக்கம், ஒருவேளை ஒரு பாடி அடக்கம் பண்ணால் நம்மளை மாதிரி நீட்டாக சட்டை தைச்சி கொடுப்பாங்களா? எந்த பிணமாவது நீட்டாக சட்டை போட்டிருக்கா? இல்லை. ஏயா, நீங்கள் நேசித்த ஒரு புருஷனாக இருக்கலாம், இல்லை நேசித்த மகனாக இருக்கலாம், நேசித்த தகப்பனை சாகும்போது நல்ல ஒரு சட்டையை போட்டு கொடுக்கலாமா? கிடையாது. அவன் சுருட்டி வாரின மாதிரி ஒரு சட்டை இல்லையா, அப்படி எடுத்து போட்டு அது எப்படி இருக்கும்? ஏறி இறங்கி இருக்கும், லூஸாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? குத்துண்ட பிணத்தில் இருக்கிற உடுப்பை போல் இருக்கும். ஆகவே இரத்த கரை படிந்த மக்கள் செத்து விழுவதை காண்கிறேன். யுத்தத்தின் சத்தம் 7 நாடுகளுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அதில் இந்தியாவும் ஒன்று. ஹல்லேலூயா. அடுத்து கல்லறையில் ஒரு குழியில் கற்களை போல பிணங்கள் கிடக்கும், புதைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அடுத்தபடியாக தூக்கி எறியப்பட்ட பிணங்களை போல, சருகை போல தேசம் எங்கும் உலக நாடுகள் முழுவதும் உண்டாயிருக்கும். ஒரு நாடு கூட தப்பித்து போக முடியாது. இது கர்த்தருடைய உக்கிரகம். ஹல்லேலூயா. பாவியானவனையும் பாவியானவளையும் பாவியான தேசத்தையும் பாவியான ராஜ்யத்தையும் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் உலக நாடுகளையும் கர்த்தர் அழிக்க களமிறங்கி விட்டார். லாஸ்ட் சண்டேல இருந்து போன 22 ஆரம்பிச்சிட்டார். நான் 4 நேரம் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் நடக்கிற அதெல்லாம் குறிப்பெடுத்துருங்க. 22/6/2025 3/4 மணி நேரம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒன்று கூட நிறைவேறலைன்னா என்ன கேளுங்க. ஆனால் நாட்டில் அந்த நடக்கிற அந்த அழிவுகளை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கிடுங்க. நான் சொன்னதும் அதுவும் ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்துப்பானா இது ஒரு ஊழியக்காரன்னு நம்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆகவே இது நடக்கும், நடந்தே தீரும். அவர் என்ன சொல்றார்? மானம் திருந்துன்னு தான் சொல்றார். யார் திருந்தி இருக்காங்க? ஒரு விசுவாசி திருந்தவில்லை, ஒரு ஊழியக்காரன் திருந்தவில்லை, ஒரு தீர்க்கதரிசி திருந்தவில்லை, ஒரு தகப்பன் திருந்தவில்லை. தமிழ்நாட்டில் சாராயம் குடிக்கிறவருடைய வருவாய் தான் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிறது. இதோட விபச்சாரம் பண்ணி கூட அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. 2 ஒன்று தான். ஒரு பெண்ணு தன்னுடைய சரீரத்தை வெற்றி காசு சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துகிற சூழ்நிலை. ஆனால் அப்படி சம்பாதிக்கிற காசை கூட குடிச்சு அழிக்கிற ஒருவன். தேசம் எங்க திருந்தி இருக்கு? குடிகாரர்கள் பெருகி இருக்கிறார்களே தவிர குறைந்து போகவில்லையே. எப்படி நாடு மீதியா இருக்கும்? எப்படி பட்டணம் மீதியா இருக்கும்? ஒரு ஸ்திரீனுடைய உடையும் ஒரு புருஷனுடைய உடையும் அது நிறைவா இல்லையே, குறைவாக தானே இருக்கு. வேதத்தை கேட்டால் கூட ட்ரெஸ்ஸினுடைய அமைப்பை கூட மாற்ற தெரியாத ஸ்திரீகளும் புருஷர்களையும் ஆண்டவர் இந்த தேசத்தில் உயிரோட வச்சிருப்பார் நினைக்கிறீங்களா? நடக்காது.
கொள்ளை வியாதி வச்சு படுக்கையில் போட்டு கொன்னுருவார். அப்போ என்ன ட்ரெஸ்ஸு போடுவ பார்க்கலாம்? கொலை உண்டவன் உடுக்கப்பட்ட உடுப்பை போல கிடப்ப. மீனம் பாக்கத்திலிருந்து ஒரு ஃபோன் வருது, என் அப்பாவுக்கு உயிரை எடுக்கணும், சோமனுங்க, என் அப்பாவுக்கு உயிரை எடுக்கணும். மகள், பெத்த மகள். என்ன சிஸ்டர், உயிரை நாம கேட்கணும். எடுத்துக்கொண்ட ஜோம் பண்ணக்கூடாது. அதே மிகப்பெரிய பாவச் செயல். கன்றாவி, அவர் சொல்றா, கன்றாவி அலங்கோலமாக நிர்வாணமாக கிடக்கிறான். நான் எத்தனை நாள் தாப்ப நிர்வாணத்தை பார்க்கறது? எத்தனை